श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुर्वेडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोरित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இந்த டிப்ளமோ இன் வைஷ்ணவிசம் கிளாஸில் மும்மத்த சாரம் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் நாம் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மும்மத்த சாரத்தில் ஏற்கனவே அவதாரிக்க அப்படின்னு இந்த எல்லா மதங்களுடைய விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். இதில் முக்கியமாக நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னால், சாங்கியன், யோகன், நியாய வைசேஷிகர்கள், பூர்வமீமாம்சாக்காரர்கள், உத்தரமீமாம்சாக்காரர்கள் அப்படின்னு ஆஸ்திக மதம் 6. அதுல இந்த பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சால நமக்கு தேவையான விஷயம் உத்தரமீமாம்சா. இந்த உத்தரமீமாம்சா என்பது வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்னால் வேதஸ்ய அந்தஹ வேதாந்தஹ, உபனிஷத் பாகம். வேதாந்தஹன்னா உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். வேதஸ்ய அந்தஹா, வேதத்தினுடைய சிரோபாகமாக இருக்கக்கூடியதான உபனிஷத் பாகங்கள் அப்படின்னு அர்த்தம். வேதம் ரெண்டு ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்க. அந்த வேதமானது கர்மகாண்டம், பிரம்மகாண்டம் என்பதாக சொல்லப்படுகிறது. கர்மகாண்டம் என்பது சம்ஹிதா பாகங்கள், பிரம்மகாண்டம் என்பது உபனிஷத் பாகங்களை குறிக்கக்கூடியது. இந்த கர்மகாண்டத்தை பூர்வமீமாம்சாக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரம்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஏற்றுக்கொண்டு அர்த்தவாதங்கள் என்பதாக தெரிவிக்கின்றார்கள். அர்த்தவாதங்கள் அப்படின்னா வெறும் ஸ்தோத்திர ரூபமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸ்துதி மாத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த உத்தரமீமாம்சா அப்படின்னு வரும்பொழுது இந்த உபநிடதங்கள், இந்த உபனிஷத்தை எல்லாத்தையும் ஏத்துண்டு அவைகளுக்கு அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள், உபனிஷத்துக்கு பிராமான்யத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள், உபனிஷத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள், இவெல்லாம் உத்தரமீமாம்சாக்காரர்கள். இந்த உத்தரமீமாம்சா என்பது வியாசரால இயற்றப்பட்டதான ஒரு மதம். பகவான் மகர்ஷி வியாசர் இந்த ஸ்பஷ்டமாக வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஜகத்காரண பூதன் என்பதாக பிரம்மசூத்திரங்களை மிக அழகாக இயற்றினார். முதல்ல வியாசர் பிரம்மசூத்திரங்களை இயற்றினார். அன்னைக்கே சொன்னேன், பிரம்மசூத்திரங்களுடைய கணக்குலையும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பிரம்மசூத்திரங்களுக்கு பிரதானமாக பாஷ்யம் எழுதியவர்கள் 3 பேர். பொதுவாக நாம யதீந்திரமய தீபிகாலே இது வாசிச்சிருக்கோம். வியாசர், போதாயனர், பிரம்மநந்தி, பாருச்சி, குஹதேவர், திரமிடாச்சாரியர், பராங்குஷர்,
பரகாலன், நாதமுனி, யாமுனமுனி, யதீஸ்வரர், இப்படியாக நாராயணா, இப்படியாக இந்த ஆச்சாரியர்களின் மூலமாக வரப்பட்டதான இந்த சித்தாந்தம். பயங்கரமா மழை வெளியில. பாதி நேரம். ம், கொஞ்சம் திருப்பி அந்த நேம் சொல்ல முடியுமா? வியாசர். சொல்றேன் சொல்றேன். வியாசர். தனித்தனியாவே சொல்றேன். வியாசர் என்பவர் பிரம்மசூத்திரத்தை எழுதினார். இந்த பிரம்மசூத்திரத்திற்கு விருத்தி அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரே ஒரு லைன்ல பிரம்மசூத்திரத்திற்கான அர்த்தம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா, அத கர்ம விசாரானந்தரம், அத்தः கர்ம விசாரஸ்ய ஹேதுத்வாத் பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவியா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேர் விருத்தின்னு அர்த்தம். அது சொன்னாலே அந்த காலத்துக்கு புரிஞ்சிருக்கு அவளுக்கு. சூத்திரம் கஷ்டமா இருக்கிறவாளுக்கு இந்த வார்த்திகத்தை, இந்த விருத்தியை சொன்ன உடனே அவளுக்கு புரிஞ்சுடுத்து. அது யார் எழுதியிருக்கார் அப்படின்னா, போதாயனர் அப்படின்ற மகரிஷி எழுதியிருக்கார். இதைத்தான் சங்கராச்சாரியார் கிடைக்கல விருத்தி கிரந்தமானது. பகவத் ராமானுஜருக்கு கிடைச்சது. அந்த பகவத் ராமானுஜர் அந்த விருத்தி கிரந்தத்தை வச்சுண்டு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை முழுவதுமாக எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகாக சங்கல்பத்திலே சொல்லியிருப்பார். பிரதிஜை பண்ணிக்கும் பொழுது, பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியும் பூர்வாச்சாரியா சங்கிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்து அப்படின்னு பாஷ்யக்காரர் தன்னுடைய ஆரம்பத்தில் பிரதிஜையிலே சொல்லியிருப்பார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம். பகவான் போதாயன மகரிஷினாலே இயற்றப்பட்டதான பிரம்மசூத்திர விருத்தியை அனுசரித்து பூர்வாச்சாரியர்கள் மிக அழகாக சங்கேபமாக சில விஷயங்களை தெரிவித்திருப்பார். பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சங்கிக்ஷிபு, சங்கேபமாக விஷயத்தை தெரிவித்தார். அதை நான் விஸ்தாரமா சொல்றேன். சூத்திராட்சராணி, சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் வியாக்கியானம் செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார் பாஷ்யக்காரர். சரி, போகட்டும். போதாயனருடைய விருத்தி. போதாயனருடைய விருத்திக்கு அப்புறமா இந்த ஆச்சாரியர்கள் டீகா எழுதியிருக்கா. டீகான்னா ஒரு லைன்ல அர்த்தம் சொன்னதுக்கு மேல ஒரு ஒரு 4-5 வரிகள்ல அர்த்தமானது இருக்கும். அது யார் யாரு? டங்கர், திரமிடர், பிரம்மநந்தி, குஹதேவர், பாருச்சி, இவெல்லாம் யாரு? டங்கர், குஹதேவர், பிரம்மநந்தி, பாருச்சி, இவெல்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, திரமிடாச்சாரியர், அதான் திரமிடர்ன்றோம், திரமிடாச்சாரியர், இவா எல்லாரும் இதற்கு டீக்கைகள் எழுதியிருக்கிறார்கள். அதன் பிறகு பராங்குஷர், அப்புறம் பரகாலன், அதற்கு பிறகு நாதமுனி, நாதமுனிக்கு பிறகு யாமுனமுனி, யாமுனமுனிக்கு பிறகு பகவான் பாஷ்யகாரர். இப்படி ஒரு பரம்பரையை நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வேதாந்தம் இந்த இப்படிப்பட்ட பாஷ்யத்தை, பிரம்மசூத்திரத்திற்கு அர்த்தங்களை விலாவரியாக முழுமையாக விளக்கி சொல்லியவர்கள் 3 பேர். ஆதிசங்கர பகவத்பாதர் சங்கர பாஷ்யம் என்பதாக எழுதினார். பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்பதாக சாதித்தார். மத்வர் மத்வபாஷ்யம் என்பதாக விளக்கி சொன்னார். இப்படி 3 பேர் 3 விதமா பாஷ்யம் எழுதியிருக்கா. இவர்களுக்குள்ள மதபேதங்களும் நிறைய இருக்கு. இவாளுக்குள்ள மதபேதம் இருக்கு. இந்த மதபேதங்களையும் நாம பார்க்க போறோம் இந்த மும்மத சாரம் அப்படின்ற கிரந்தத்துல. இன்னைக்கு ரொம்ப அழகாக நாம என்ன பண்ண போறோம், இந்த அத்வைதியினுடைய விஷயத்தை பார்க்கலாம். அத்வைத பட்சத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சங்களை நாம பார்க்க போறோம். ஸ்ரீபாஷ்யத்துல
பாஷ்யகாரர் மகாபூர்வபக்ஷம் என்பதாக சாதித்திருக்கிறார். மகாபூர்வபக்ஷத்துல அத்வைதிகளுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சாதித்திருக்கிறார். பாஷ்யகாரரை காட்டிலும் அத்வைத பட்சத்தை சுலபமாக நமக்கு புரியுறா போல சொல்றது வேற யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு மகாபூர்வ பட்சத்துல இந்த அத்வைத பட்சத்தை ரொம்ப அழகா சாதித்திருக்கிறார் பாஷ்யக்காரர். இதுல பிரம்மம் அப்படின்னு ஒண்ணுத்த ஒத்துக்கிறோம். இப்போ அத்வைதிகளுடைய விஷயத்த சொல்றேன். அத்வைதிகள் அப்படின்னா இரண்டாவது ஒன்று இல்லாதது அத்வைதம். இரண்டாவது ஒன்று இல்லாதது அவளுடைய கொள்கை. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்பதாக அவர்களுடைய கொள்கை. பிரம்ம மட்டும்தான் சத்தியம். அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது எல்லாம் மித்யா, எல்லாம் பொய். இப்ப இந்த பொய்க்கும் அர்த்தம் என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ பிரம்மம் என்பது அனைத்து விதமான வேறுபாடுகளுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது பிரம்மம். சரி, வேறுபாடு அப்படின்றது எப்படி வரும் லோகத்துல? வேறுபாடுனா பேதம். பேதம் என்பது எப்படி வரும் அப்படின்னா பொதுவா மூன்று விஷயங்கள்ல பேதமானது ஏற்படும் லோகத்துல. ஞாத்ரு, ஞேயம், ஞானம் அப்படின்னு மூன்று விஷயங்கள்ல பேதம் ஏற்படும். ஞாத்ரு அப்படின்னால் யார் பார்க்கின்றானோ, ஒரு பொருளை நான் பார்க்கிறேன், அப்போ யார் பார்க்கின்றாரோ அது ஞாத்ரு, அவன் ஞாத்ரு அப்படின்னு அர்த்தம். அறிபவன் அப்படின்னு அர்த்தம். ஞேயம் அப்படின்னால் அறியப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம். ஞாத்ரு அப்படின்னா அறிபவன், ஞேயம்னா அறியப்படும் பொருள், ஞானம்னா அறிவு. பொதுவா இந்த விஷயங்கள்ல வேறுபாடுகள் லோகத்துல ஏற்படும். ஆனால் பிரம்மத் விஷயத்துல பார்த்தால் இந்த மாதிரியான வேறுபாடுகள் என்பது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பிரம்மம் என்பது எப்படி இருக்கும்? சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத, பேதரகித, நிர்விசேஷ, சின்மாத்திரம் பிரம்ம. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அத்வைத மதத்துல பிரம்மம் எப்படி இருக்கும்? சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத, பேதரகித, நிர்விசேஷ, சின்மாத்திரம் பிரம்ம அப்படின்னு இருக்கும். இப்ப நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்ம, எந்த விதமான விசேஷங்களும் இல்லாதது பிரம்மம். ஆனா சின்மாத்திரம் ஞானம் மட்டும் இருக்கக்கூடியதான பிரம்மம். சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத, பேத ரஹிதமான பிரம்மம். இப்ப என்னென்ன பேதங்கள்? விசேஷம் அப்படின்னா வேறுபாடுன்னு அர்த்தம். நிர்விசேஷம்னா எந்த விதமான வேறுபாடும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். விசேஷம் அப்படின்னா வேறுபாடு. இப்ப ரெண்டு கட்டம் இருக்கு. ரக்த கட்டாத்து ஸ்வேத கட்டா பித்தியதே விசேஷாத். எது? ரக்த ரூப விசேஷாத் இல்ல ஸ்வேத ரூப விசேஷாத் அப்படின்னு சொல்லணும். வெள்ளையாக இருக்கக்கூடிய பானையை காட்டிலும் சிகப்பாக இருக்கக்கூடிய பானையானது வேறுபட்டது. எப்படி? சிகப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால். அப்ப விசேஷம் என்பது வேறுபாட்டை குறிக்கக்கூடிய சொல். இப்படிதானே சொல்றோம். இப்போ விசேஷம் என்றால் வேறுபாடு. நிர்கதா விசேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான விசேஷமும் இல்லாதது.
ஒரு பொருளை மற்ற பொருள்களிலிருந்து பிரித்து காட்டுவதற்கு ஒரு தர்மம் அப்படின்றது நமக்கு தேவைப்படுறது. இந்த கடத்தை காட்டிலும் அந்த கடம் வேறுபட்டது அப்படின்றது ரக்தத்துவம் அப்படின்ற ஒரு தர்மம் இருக்கிறபடினால பிரம்மத்தினிடத்துல எந்த விதமான தர்மமும் இல்லை. நிர்விசேஷம்னு சொல்ற மாதிரி நிர்தர்மகன் அப்படின்னு சொல்லணும். பரமாத்மா எந்த விதமான தர்மமும் இல்லாதவன். நிர்குணன், எந்த விதமான குணமும் இல்லாதவன். இப்போ இப்படி சொல்லும் பொழுது விசேஷம் அப்படின்றது உருவத்துல இருக்கும், குணத்துல இருக்கும், வேற ஏதாவது ஒரு விதத்திலையும் விசேஷம் இருக்கலாம். அதனாலதான் ரொம்ப அழகா தெளிவா அவ சொன்னா, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரஹிதம் அப்படின்னு சொன்னான். சஜாத்தியம், விஜாத்தியம், ஸ்வகதம் அப்படின்னா என்ன? இப்போ பூனைக்கும் பூனைக்கும் இருக்கக்கூடியதான வேறுபாடுகள் சஜாத்திய வேறுபாடுகள். இப்போ ரெண்டு பூனை இருக்கு. இப்போ நம்ம பாத்துல பூனை இருக்கு. ஒரு வெள்ளை கலர்லயும் இருக்கு, கோல்டன் கலர்லயும் இருக்கு. இப்போ வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பூனையை காட்டிலும் கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய பூனை வேறுபட்டது. அது சஜாத்திய பேதம். விஜாத்திய பேதம், பூனைக்கும் யானைக்கும் இருக்கக்கூடியதான பேதம் விஜாத்திய பேதம். இப்போ இது வேற, அது வேற அப்படின்னு ஏற்படுறது விஜாத்திய பேதம். ஏன்னா பூனையும் யானையும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. பூனையும் யானையும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறபடியினால அது வேற, இது வேற அப்படின்றது மிக தெளிவாக நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம் அப்படின்னு. ஸ்வகத பேதம் அப்படின்னா ஒரே பூனைக்குள்ளேயே இருக்கக்கூடியதான வேறுபாடுகள். ஒரு பூனைக்குள்ள எப்படி வேறுபாடு இருக்கும்? இப்போ சித்திர பூனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் கலரா இருக்கக்கூடிய பூனையெல்லாம் நம்ம பார்க்கலாம். வெள்ளையும் சாண்டிலும் இருக்கும், வெள்ளையும் பழுப்பு நிறமும் இருக்கும். அதே மாதிரி கருப்பு வெள்ளை இந்த மாதிரி இருக்கும். இப்போ கருப்பு வர்ணமானது இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, வெள்ளை வர்ணமானது இவ்வளவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா பிரிக்கிறோமோ இல்லையோ. இது ஸ்வகத பேதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரம்மத்துக்கு இந்த மூன்று விதமான பேதங்களும் கிடையாது. ஏன் கிடையாது? சஜாத்திய பேதம் கிடையாது. இரண்டாவது ஒன்று, ஒரு பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் சஜாத்திய பேதம் அப்படின்னு ஒன்று உண்டு. விஜாத்திய பேதம் கிடையாது. ஏன் அப்படின்னால் பிரம்மத்தை தவிர்த்து வேறொரு பொருள்கள் என்பது லோகத்துல கிடையவே கிடையாது. பிரம்மம் மட்டும் லோகத்துல இல்லை, பிரம்மத்தை தவிர்த்து வேறொரு பொருள் கிடையாது. அதனால அது விஜாத்திய பேதம். பிரம்மம் மட்டும்தானே சத்தியம், மற்றவை எல்லாமே மித்யா இல்லையா? ஆகையினால அது விஜாத்திய பேதம். இப்போ விஜாத்திய பேதமும் கிடையாது. பிரம்மம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளாது. அப்ப பார்த்தல் அப்படின்ற ஒரு தர்மம் இருக்கிறதா ஆயிடும். அதனால தன்னை தான் பார்த்து கொள்ளாது அப்படின்றபடினால ஸ்வகத பேதமும் கிடையாது. என்னிடத்திலே பிரம்மம் என்பது நிர்குணம் இல்லையா? என்னிடத்திலே இந்த குணங்கள் இருக்கின்றன, எந்த இடத்திலே அந்த குணங்கள் இருக்கின்றன, இந்த குணங்கள் இவ்வளவு அளவு இருக்கின்றது, அந்த குணமானது அவ்வளவு அளவு இருக்கின்றது என்பதாக பிரித்து பார்க்க முடியாது. ஆகையினால ஸ்வகத பேதரகிதம். அப்போ மூன்று விதமான பேதமும் கிடையாது. சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம் அப்படின்னு மூன்று விதமான பேதங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் அத்வைத சித்தாந்தம். அதனால தான் பிரம்மம் நிர்விசேஷம். இப்போ நிர்விசேஷமா இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து சவிசேஷங்களுடன் கூடியதான, ஏதாவது சந்தேகமா? நிர்விசேஷ மியூட் எடுக்காதீங்க, சந்தேகமா இருந்தா மட்டும் மியூட் எடுங்க. நிர்விசேஷமா இருக்கக்கூடியதான வஸ்து
இப்போ சின் மாத்திரமா இருக்கக்கூடியது. சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத பேத ரஹிதமா இருக்கக்கூடியதான பிரம்மம் சின் மாத்திரமா இருக்கு. சின் மாத்திரம். சித்து அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சித்து அச்சித்துன்னு சொல்றோமோ இல்லையோ, யஸ்மின் சைத்தன்யம் அஸ்தி தத் சித்து சித்து, யஸ்மின் சைத்தன்யம் நாஸ்தி தத் அச்சித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வஸ்துவில் சைத்தன்யமானது இருக்கின்றதோ அந்த வஸ்து சித்து என்று சொல்லப்படுகிறது. எந்த வஸ்துவில் சைத்தன்யமானது இல்லையோ அந்த வஸ்து அச்சித் என்று குறிப்பிடப்படுகிறது. சைத்தன்யம் என்றால் ஞானம் என்று பொருள். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரு பொருளை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கப்படுபவன் இருக்கான் இல்லையா? ஒரு பொருளை பார்க்கும்பொழுது பார்க்கப்படுபவன் இருக்கான், பார்க்கிறவன் இருக்கான். அதாவது ஞாதா, ஞாத்ரு அப்படின்னு சொல்றோம். ஞேயம் அப்படின்னு சொல்றோம். அறிபவன், அறியப்படக்கூடியதான பொருள், அறியும் தன்மை. இது மூணும் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு பொருளை நாம் அறியும் பொழுது அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, இந்த மூணும் இருக்கும். இப்போ சித்து மட்டும்தான் இருக்கும். அத்வைதி என்ன சொல்றார்? சித்து மட்டும் இருக்கும், மற்ற ரெண்டு இருக்காது. அறிபவன் இருக்க மாட்டான், அறியப்படக்கூடிய பொருளும் இருக்காது. சித்து அறிவு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, இது எப்படி பொருந்தும் லோகத்துல? அறிபவனும் இல்லை, அறியப்படக்கூடிய பொருளும் இல்லை, இந்த இரண்டும் நீங்களாக அறிவு மட்டும் உள்ளது அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்றார், ஒரு உப்பு கட்டி இருக்கு. இந்த உப்பு கட்டியானது எப்படி உள்ளும் புறமும் உப்பாகவே இருக்குமோ அது மாதிரி இந்த பிரம்மம் என்பது ஞானம். உள்ளும் புறமும் ஞானம் மட்டுமே இருக்கின்றது அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருளை பத்தி, அதாவது ஒருத்தர் பல பொருட்களை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு ஒருத்தருக்கு பல ஞானங்கள் இருக்கு. அவனுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் மட்டும் இருக்கு. ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம சொல்லும் பொழுது எனக்கு என் கண்ணு முன்னாடி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு, எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு என் கண்ணு முன்னாடி. லேப்டாப் பார்த்து பாடம் சொல்றேன், டேபை பார்த்து நோட்ஸ் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், புஸ்தகத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் என் காலேஜ் பேக் இருக்கு. இப்போ இதம் ஆ, இதம் சியூதம் அயம் சியூதா அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபேன் இருக்கு, இதம் வியஜனம் அப்படின்ற பலதரப்பட்ட ஞானங்கள் இருந்தாலும் கூட அறிவு அப்படின்றது எனக்கு உள்ள இருக்கு. இதை பற்றிய ஞானம் அதை பற்றிய ஞானம்னு பிரிக்காமல் பார்த்தால் அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு எனக்கு. ஞானம் மட்டும் உள்ளது. இப்போ பல ஞானங்கள், பல பல பிரகாரங்கள்ல ஞானங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஞானம் என்பது பலவிதமான அறிவுகள் அப்படின்னு என்ன எதனால சொல்றோம்? அந்தந்த பொருட்களின் அடிப்படையில் பல பிரகாரங்கள் அறிவுன்னு சொல்றோமே தவிர, ஆனால் அறிவு என்பது எனக்கு ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. ஞானம் என்பது ஒன்று. இந்த ஒரு ஞானத்தை கொண்டு நான் பல வஸ்துக்களை பார்க்கிறேன். பல வஸ்துக்களை பார்க்கிறபடியினால எனக்கு பல பிரகாரங்கள்ல ஞானம் இருக்கிறதா தோன்றது. அது பிராந்தி. நீங்க ஸ்ரீபாஷெல்லாம் வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது அது பிராந்தி. ஆனால் ஞானம் என்பது ஒரே தன்மை கொண்டது. இப்போ தனித்தனியா ஞானம் வருது சுவாமி அப்படின்னா அதுக்கு பேர் விருத்தி ஞானம். என்ன ஞானம்? விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்றார்.
அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே மித்யா, எல்லாமே மித்யா. ஞானஸ்வரூபம் பிரம்ம. நாம ரெண்டு விதமா ஒத்துக்கிறோம். விசிஷ்டாத்வைதி என்ன பண்றார்? ஸ்வரூப ஞானம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கிறார். அதே மாதிரி தர்மபூத ஞானம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கிறார். அவர்கள் தர்மபூத ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அது பிராந்தி. இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. பாரமார்த்திகமா பார்த்தால் அது கிடையாது. ஞானம் மட்டும்தான் இருக்கு. ஸ்வரூப ஞானம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் சம்பித்து, அனுபலப்தி, அப்புறம் ஆத்மா, இதெல்லாம் ஞான ஞானம், இதெல்லாம் பிரம்மத்தை குறிக்கக்கூடியதான சொல். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாமே மித்யா. பிரம்மம் மட்டும்தான் பரமார்த்தம். பரமார்த்தா அப்படின்னா உண்மை. அப்போ நான் பார்க்குறேனே, பேகு, ஃபேனு, ஊஞ்சல், கடிகாரம், எல்லாத்தையும் நான் பார்க்குறேனே, எங்கள் காத்துல 4 பேர் இருக்கா, எல்லாத்தையும் நான் பார்க்குறேனே அப்படின்னா அதெல்லாம் கல்பிக்கப்பட்டது. அதெல்லாம் கற்பனை செய்யப்பட்டது. மித்யா அது எல்லாமே. பிரம்மத்திற்கு அவித்யை என்கின்றதான ஒரு தோஷம் ஏற்படுகின்றது. அடியேன் கற்பிக்கிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் இல்லையா? ஆமாமா, அதெல்லாம் நம்மளோட இதுதான். கல்பிக்கிறது ஒரு ஞானம் வேணும். பிரம்மமே தன்னைத்தானே கல்பிச்சுக்கிறது. அதுதான் ஞானஸ்வரூபம்னு சொல்லிட்டோமே. அதெல்லாம் அவர் தெளிவா பதில் வச்சிருப்பாரு அவரெல்லாம். இப்போ பிரம்மம் அப்படின்னு இருக்கே, அந்த பிரம்மத்திற்கு அவித்யை என்கின்றதான ஒரு தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷத்தின் மூலமாக இந்த பொய்யான ஜெகத்தானது இருப்பதாக தென்படுகின்றது. யாருக்கு? அது எனக்கா அவருக்கான்னு தெரியல. யாருக்கு தென்படுகிறது? தென்படுகிறது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். பிரம்மத்திற்கு அவித்யை என்கின்றதான தோஷம் ஏற்படுகின்றது. அந்த தோஷத்தினால் இந்த ஜெகத்தானது தென்படுகின்றது. இந்த ஜெகத் இருக்கிறா போல தோன்றது எனக்கு. எல்லாம் மாயை, ஆனா இருக்கிறா போல தோன்றது. இப்ப இது எதுவுமே உண்மை கிடையாது. மெய்யாகவே இருக்கக்கூடியதா தோன்றினாலும் அது எதுவும் உண்மை கிடையாது. இத ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப அழகா சொல்லுவார் பாஷ்யக்காரர். அனுவர்த்தமானத்வாத்து சத்து, வியாவர்த்தமானத்வாத்து அசத்து அப்படின்னா அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். இந்த சத்து அப்படின்னால் எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது. அசத்து என்றால் இந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு அடையக்கூடியது, மாற்றத்தோடு கூடியது. இதெல்லாம் மாய. இன்னைக்கு இது இப்படி இருக்கும், நாளைக்கு அது வேற மாதிரி மாறும். இதெல்லாம் மாய. சரி, அசத்துனா என்ன? அபாவமா? அடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இல்லையோ, அசத்துனா என்ன சுவாமி? அசத்துனா அபாவம்னு சொல்றீங்களா அப்படின்னா, அசத்துனா அபாவம் இல்லை. அவர் சொல்றார் அபாவம் கிடையாது. இந்த முயல் கொம்பு இருக்கோ இல்லையோ, சசசிருங்கா அப்படின்னு சொல்றோம். லோகத்துல சசசிய சிருங்கா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அசத்துனா இப்ப நம்ம எப்படி ஒத்துக்கிறோம்? அசத் பதார்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சசசிருங்கா அசத் பதார்த்தா. அந்த மாதிரியா அப்படின்னா, பார்க்கிறனே, நான் கண்ணால பார்க்கிறனே, நான் பார்த்துட்டு இருக்கனே, அப்ப எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா அது மித்யை. மித்யைனா என்ன? மித்யா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இயம் ரஜ்ஜுஹு, இல்ல அயம் சர்ப்பா, நேயம் ரஜ்ஜுஹு அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்படுறது. ஒரு கயிறை பார்க்கிறேன், கயிற்றை பார்த்து இது பாம்பு அப்படின்னு முடிவு பண்றேன். கயித்தை பார்த்து இது பாம்புன்னு முடிவு பண்றேன். அயம் சர்ப்பா நேயம் ரஜ்ஜுஹு அப்படின்னு முடிவு பண்றேன்.
கயிற்றை பார்த்து பாம்புன்னு முடிவு பண்ணிட்டு இது பாம்புதான் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கேன். பயந்து போய் உக்காந்துருக்கேன். இது பாம்புதான், பாம்புதான், பாம்புதான் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கேன். இப்போ யாவத் பர்யந்தம் நான் இது அயம் சர்பஹா அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கணும். எப்போ நேயம் ரஜ்ஜுஹு அப்படின்றது விலகி நாயம் சர்பஹா இயம் ரஜ்ஜுரேவ அப்படின்ற ஞானம் வருதோ, இப்போ இது கயிறுதான், இது சர்ப்பம் இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்கு வர வரைக்கும் அது மித்யா. இப்போ அசத்துனா என்ன அர்த்தம்? இல்லவே இல்லாததை நான் இருப்பதாக சொல்லவில்லை. சசசிருங்கத்தை சசஸ்ய சிருங்கா அஸ்தின்னு நான் விவகாரம் பண்ணலையே. முயலுக்கு கொம்பு இருக்கு அப்படின்னு நான் விவகாரம் பண்ணால்தான் உங்களுக்கு கோபம் வரணும் என் பேர்ல. மித்தியன்னா என்ன அர்த்தம்? இருப்பதாக தோன்றி பின்பு இல்லாததாக மாறினால் அது மித்ய. நான் கயிற்றை பார்த்து பாம்புன்னு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? பாம்புதான்னு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அயம் சர்ப்பஹா அப்படின்னு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். தெளிவு ஏற்பட்ட பிறகு நாயம் சர்ப்பஹா இயம் ரஜ்ஜுரேவ அப்படின்ற ஞானம் பிறந்தவுடன் சர்ப்ப ஞானம், முன்பு ஏற்பட்டதான சர்ப்ப ஞானம் தொலைந்து பின்பு ஏற்பட்டதான ரஜ்ஜு ஞானமானது, பாம்புன்ற ஞானம் தொலைந்து ரஜ்ஜுன்ற ஞானம் நிலைத்து நின்றால் அது சத்ஞானம். எது தொலைகிறதோ அது மித்யா ஞானம். அப்ப ஒரு மித்யான்றது நிமிஷம் புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். இப்ப பாம்பு கயிறு ரெண்டு சொல்லிட்டோம் இல்லையா? அப்பவே ரெண்டு இருக்கே. அப்ப இல்லாத நினைச்சுக்க முடியாதுன்னா அப்ப ஒண்ணு பாம்பு இருக்கக்கூடாது, இல்லைன்னா கயிறு இருக்கக்கூடாது. ரெண்டும் இருக்குன்றது தெரியுது நமக்கு. நான் இது பாம்பு நினைச்சுட்டு இருக்கேன்னா அப்ப பாம்பு இல்லாத நான் பாம்பா நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ சரி, இப்போ பாருங்களேன். இப்போ எனக்கு கயிற்றை பாம்புன்னு முடிவே பண்ணிட்டேன் நான். எனக்கு கயிறு தெரில. எது பாரமார்த்திகம்? கயிறு தான் பாரமார்த்திகம். என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷத்தினால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்? இது பாம்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸ்பஷ்டமா. இப்போ எனக்கு தெளிவு வரல, இது கயிறு தான் அப்படின்ற தெளிவான ஞானம் வரல. ஆச்சாரியன் மூலமாக சாஸ்திரத்தை தெரிஞ்சின்ற பிறகு இயம் ரஜுரேவ நாயம் சர்பஹா அப்படின்ற ஞானம் எனக்கு ஏற்படுறது இல்லையா? நாயம் சர்பஹான்னு ஞானம் ஏற்பட்டால் பாம்பு தொலைஞ்சிடுறது. எது நிலைத்திருக்கிறது? இயம் ரஜ்ஜுஹு அப்படின்றது நிலைத்திருக்கிறது. என்ன சொல்றார்? எது தொலைகிறதோ அது மித்யா, எது நிலைத்திருக்கிறதோ அது சத்து. ஸ்பஷ்டமா இப்போ? அடியே தெளிவாயிடுச்சு. ம். இப்போ நிலைத்து இருக்கக்கூடிய ஞானம் சத்து ஞானம். தொலைகின்ற ஞானம் அதுதான் சொன்னேன். பாஷிகார் சொல்லிருக்காரு, இதை அனுவர்த்தமானத்வாத்து சத்து. நிலைத்து இருக்கோ இல்லையோ, அனுவர்த்தனமானதோ இல்லையோ, அதுக்கப்புறம் எனக்கு அயம் சர்ப்ப எந்த இடத்துல எந்த கயிறை பார்த்து நான் பாம்பு என்று நினைத்தேனோ அந்த கயிறுல இயம் இது கயிறுதான்னு தோன்றின பிறகு எனக்கு பாம்புன்னு வரவே வராதே. அப்போ அனுவர்த்தமானத்வாத்து சத்து. வியாவர்த்தமானத்வாத்து அது போயிடுச்சு, தொலைஞ்சுடுத்து. அப்போ அது மித்யா இல்லையா? முன்பு ஏற்படக்கூடிய அறிவானது தொலைந்து பின்பு உண்மையான ஞானமானது ஏற்பட்டால் அந்த தொலைந்த ஞானம் என்பது பிழையான ஞானம். அதனால அது மித்யா. இப்போ இந்த திருஷ்டாந்தத்தை இங்க கொண்டு வாங்கோ. இந்த திருஷ்டாந்தத்தை இங்க கொண்டு வந்தேன்னா ஜெகத்து இருக்கிறா போல எனக்கு தோன்றது தோஷவசாத்து. ஆனால் அது எனக்கு என்ன ஏற்படணும்? மித்யை அப்படின்னு ஏற்படணும். எனக்கு தோன்றினது மித்யை. வாஸ்தவிகமா பார்த்தால் ஜகத்து என்று ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஜகத்து என்று எல்லாம் இருப்பதாக நான் உணர்கின்றேன்.
தேவ திரியக் மனுஷ ஸ்தாவரன் இப்படி எல்லாம் இருக்கிறதாக நான் உணர்கின்றேன். வாஸ்தவிகமாக பார்த்தால் இது எதுவுமே கிடையாது. வாஸ்தவிகமாக பார்த்தால் என்னது? இது எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கணும். அது எனக்கு இருப்பதாக தோன்றினால் அது மித்யா ஞானம். சரி, இது எதனால ஏற்படுறது? இந்த மித்யா ஞானமானது எதனால எனக்கு ஏற்படுறது? அவித்யினால ஏற்படுறது. ஏதோ ஒரு தோஷம் இருக்குமோ இல்லையோ. வெள்ளையா இருக்க சங்க நான் மஞ்சளா நினைக்கிறேன், ஸ்வேதசங்கா அப்படின்னு எனக்கு அறிவு வரணும். ஆனால் நான் பீதசங்கா அப்படின்னு எனக்கு அறிவு வருது. ஏன்? என் கண்ணில் இருக்கக்கூடிய திமிர தோஷம் காரணம். என் கண்ணில் இருக்கக்கூடிய மஞ்சகாமால திமிர தோஷத்தின் மூலமாக நான் வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்கை நான் மஞ்சளாக பார்க்கின்றேன். அதுபோல கயிற்றை நான் பாம்பாக பார்க்கிறேன் அப்படின்னால் அது எனக்குள்ள ஏதோ ஒரு தோஷம் இருக்குமா இல்லையா? அது என்ன தோஷம் அப்படின்னால் அவித்யா அப்படின்ற ஒரு தோஷம். சரி, அவித்யான்னா என்ன அர்த்தம்? ந வித்யா, அவித்யா கிடையாது. அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றோமே, அந்த அர்த்தம் கிடையாது. பல பேர் இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கிறா. அவித்யான்னா அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். அவித்யா அப்படின்றதுக்கு அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்றது கிடையாது. இப்போ முன்னாடி ஒரு பொருளை பார்த்து என்ன ஞானமானது முடிவு பண்ணமோ, என்ன பொருள் என்று ஒரு அறிவானது ஏற்பட்டதோ, அந்த பொருள் விலகி உண்மையான ஒரு அறிவு ஏற்படுறது இல்லையா? அது எது விலகியதோ அது அவித்யா. அதனால்தான் அவித்யான்றத அத்வைதிகள் என்ன சொல்லிட்டா, அனிர்வச்சனீயம்னு சொல்லிட்டா. பாஷகாரே கண்டிக்கிறார். சப்தவித அனுபவத்தில சொரூப அனுபவத்திலாம் சொல்றாரு, ஸ்பஷ்டமாகவே கண்டிக்கிறார். அவ என்ன சொல்லிட்டா? அனிர்வச்சனீய அனுபவத்தில அவித்யா என்பது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்றா. அதை விவரிக்க இயலாது அப்படின்னு. அதனால அத்வைதிகளை பொறுத்த மட்டிலும் அவள் அவித்யானா என்னன்னா அஹ், பாவ பதார்த்தம். அதனால தான் ரொம்ப அழகா அவ பாவரூபத்துவ அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றா அவ. இதையும் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா விவரிக்கிறார். நாமளும் பார்ப்போம் இதை மும்மத சாரத்திலே இந்த பாவரூபத்துவ அஜ்ஞானம்னா என்னன்னு பார்ப்போம். பாவரூப அப்ப அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றா. அதாவது அப்ப இல்லாத ஒரு அஜ்ஞானம் இல்லை, இருக்கின்ற பதார்த்தத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு அஜ்ஞானம். அயம் சர்ப்பகா என்பது இருக்கின்ற பதார்த்தம், அதுல ஏற்படக்கூடியதான ஒரு அஜ்ஞானம். நான் பாம்புன்னு நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பயந்து போய் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் தானே எனக்கு தெளிவான ஞானம் பிறக்கிறது. ஒரு ஆச்சாரியன் வந்து சொன்னாரு, அப்பதானே பிறக்கிறது. தசமஸ்தோமசி வாக்கியமே இருக்கு இல்லையா? அப்படின்னா கர்மத்தை ஒத்துக்கிறது இல்லையா அத்வைத்திகள்? கர்மாலாம் ஒத்துக்கிறாளே. கர்மாக்கும் ஒத்துக்கிற சம்பந்தம் எந்த விதத்துல சொல்றாரு நீர்? வந்து இப்போ வந்து அவித்யா மறைச்சுட்டு இருக்கு, ஆ, அதனால தான் புரிஞ்சு வந்து புரிஞ்சு. அதே தான் ஆ நம்ம கர்மான்றோம், அவன் அவித்யான்றான். ஆ அதான் அதனால தான் நாம வந்து விஷ்ணு புராண வாக்கியத்தை வச்சுட்டு அவித்யா கர்ம சம்ஞான்யா சம்கே ஆ திருத்தீயா சக்தி ரிஷத்தேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆ அவர் அடியே அவித்யான்னு வச்சுட்டு இருக்காரு. அடியே தஸ்- சரி, இப்போ அவித்யை அப்படின்றது எங்க ஏற்படும்? அடுத்து பதில் சொல்லணுமோ இல்லையோ. அவித்யா ஏற்படுறது யாருக்கு ஏற்படுறது? எனக்கு ஏற்படுறதா இல்லைன்னா பிரம்மத்துக்கு ஏற்படுறதா? ஸ்ரீகாந்துக்கு அவித்யா ஏற்பட்டது, அதனால பின்ன பின்ன ஞானமானது ஏற்படுறது. அதனால அவனுக்கு வந்து வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாதிக சத்தியம் அப்படின்லாம் எதையோ சொல்லி மழுப்பலாம். இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்னு சொல்லிட்டா பிரம்ம மட்டும்தானே சத்தியம், மற்ற பதார்த்தங்கள்லாம் எதுவுமே இல்லையே. அப்போ அந்த அவித்யை என்பது யாருக்கு ஏற்படுறது? இதுல ரெண்டு பட்சம் இருக்கு. பிரம்மாஜானவாதி அப்படின்னு ஒருத்தர், ஜீவாஜானவாதி அப்படின்னு ஒருத்தர். சுதப்பிரகாஷிகையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கா இதெல்லாம் பத்தி. பிரம்மாஜானவாதி, ஜீவாஜானவாதி அப்படின்னு ரெண்டு பேர். அத்வைதிகள்ல ஆதிசங்கரருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ரெண்டு பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா. பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் நமக்கு எப்படி, நம்மளதுல அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. பாஷ்யக்காரருடைய
பாஷ்யத்துக்கு சுதர்சன சூரியன்ற சுதப்பிரகாஷிகாச்சாரியார் வியாக்கியானம் எழுதிட்டார். சுத பிரகாஷிகா நடாதுரம்மாளிடத்துல என்ன விஷயங்களை கேட்டறிந்தாரோ அது எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா வியாக்கியானமா எழுதிட்டார். பாஷ்யக்காரருடைய திருவுள்ளப்படி எழுதிட்டார். ஆனால் அத்வைத சித்தாந்தத்துல சங்கர பாஷ்யத்திற்கு ரெண்டு வியாக்கியானங்கள் இருக்கு, பிரசித்தமான வியாக்கியானங்கள். அதுல பஞ்சபாதிகா அப்படின்னு ஒரு வியாக்கியானம், அப்புறம் பாமதி அப்படின்னு ஒரு வியாக்கியானம். பாமதி ரொம்ப பிரசித்தம், வாசஸ்பதி மிஸ்ரருடைய வியாக்கியானம். அது ஒரு கதை வேற சொல்லுவா இல்லையா. வாசஸ்பதி மிஸ்ரர் கல்யாணம் பண்ணிட்டு பல காலங்கள் அத்வைத பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதுறதுலேயே செலவழிச்சுட்டார். கல்யாணம் பண்ணிட்ட பெண்ணை கவனிக்கவே இல்லை அவர். அவர் பாட்டுக்கு இருக்கிற கிரந்தங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டார். ஒரு நாள் நல்ல மழை, நல்ல மழை. ஒரு நாள் ஆஹ், இந்த கரண்ட் இல்லாமல் போச்சு, விளக்கு அணைஞ்சு போச்சு. அப்போ பார்க்கிறா, யாரு நீன்னு பார்க்கும் பொழுது ஒரு பெண் விளக்கை ஏற்றிட்டு வராளாம். யாரு நீன்னு பார்க்கும்பொழுது நான் தான் உம்முடைய பத்னின்னு சொன்ன உடனே, என்ன தப்பு பண்ணிட்டேன், கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மத்தை விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி உன்னுடைய பேர் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுனால அவருடைய பேர் அப்படியே பாமதி அப்படின்னு வச்சுட்டார் தன்னுடைய கிரந்தத்துக்கு. அதுதான் பாமதின்னு சொல்லுவா. இப்போ பத்மபாதர் அப்படின்றவர் பஞ்சபாதிகையினுடைய வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். பாமதி அப்படின்றதுக்கு வியாக்கியானம் வாசஸ்பதி மிஸ்ரர் எழுதியிருக்கார். அதாவது பஞ்சபாதிகாவுடைய வியாக்கியான கர்த்தா பத்மபாதர், பாமதியினுடைய வியாக்கியான கர்த்தா பாமதி, க்ஷமிக்கணும் மறுபடியும் குழப்பறேன். பஞ்சபாதிகே எழுதினவர் பத்மபாதர், பாமதியை எழுதினவர் வாசஸ்பதி மிஸ்ரர். இதுல இந்த பஞ்சபாதிகாக்கு பிரகாஷாத்மன் அப்படின்னு ஒருத்தர் விவரணம் எழுதியிருக்கார். அவளை விவரணக்காரர் அப்படின்னு அத்வைதிகள் சொல்றா. விவரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த பஞ்சபாதிகாக்கு பிரகாஷாத்மன் அப்படின்னு விவரணங்கள் எழுதியிருக்கார். அதனால அவர் விவரணக்காரர் அப்படின்னு பேர் அவருக்கு, பிரகாஷாத்மன். இப்போ இதுல இந்த பாமதி சித்தாந்தத்துக்கும் விவரண சித்தாந்தத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. இப்போ விவரண சித்தாந்தத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, பிரம்மம் என்பது அவித்யைக்கு, அதாவது அவித்யைக்கு இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டால் பிரம்மம் தான். பிரம்மாஜானவாதி, இந்த அஜ்ஞானம் என்பது பிரம்மத்திற்கு ஏற்படுகிறது அப்படின்னு விவரணக்காரர் சொல்றார். பாமதிகாரர் என்ன பண்றார், இந்த அஜ்ஞானம் என்பது ஜீவனுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றார். அதனால அவ பிரம்மாஜானவாதி, ஜீவாஜானவாதி அப்படின்னு சொல்லப்படுறது. பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே இந்த ஜீவாஜானவாதியை கண்டிச்சு விடுறார். அவித்யா பரிகல்பிதத்வாத்து ஜீவபாவசிய அப்படின்னு சொல்லிடுறார். அவித்யைக்கு புகலிடமானது ஜீவனுக்கு ஆகாது, அவித்யைக்கு புகலிடமானது ஜீவனுக்கு இல்லை, ஆசிரிய அனுபவத்தில் சொல்லிடுறார். ஏன்னா அவித்யா பரிகல்பிதத்வாத்து ஜீவபாவசிய, அவித்யினால்தான் ஜீவனானவன் ஏற்படுகின்றான். தன்னால ஏற்பட்ட ஒருத்தன் இடத்துல போய் தான் ஆசிரியிச்சு அதன் மூலமாக பேதத்தை உண்டு பண்ண முடியுமா? உண்டு பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னு கேட்பான்ல. அதனால ஜீவாஜானவாத பட்சத்துல அவ்வளவு விசாரம் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இந்த விவரணக்காரருடைய பட்சமா இருக்கக்கூடிய பிரம்மாஜானவாதி இருக்காரோ இல்லையோ, அந்த பிரம்மாஜானவாதி விஷயத்துல தான் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக கண்டிக்கிறார், நிறைய விஷயங்களை கண்டிக்கிறார். அத்வைதிகள்ல ஒரு விஷயம், இந்த அனுபூதி, சம்வித்து, இந்த ஆத்மா, இந்த ஞானம், இது எல்லாமே பிரம்மத்தை குறிக்கக்கூடியதான சொல் தான். அதனால அதுல ஒன்றும் வித்தியாசங்கள் எல்லாமே பரியாய சப்தங்கள் தான். இன்னும் அத்வைத சித்தாந்தத்தில் கேட்டால் அவர்கள் ஏகஜீவவாதத்தை ஒத்துக்கிறார். ஏகஜீவவாதம் அப்படின்னால்
ஏகையேவ சரீரம் ஜீவவத்து, அதாவது ஏகையேவ சரீரம் ஒண்ணுதான் ஆத்மாவுடன் கூடியிருக்கக்கூடியதான சரீரம். நிர்ஜீவானி இதராணி சரீராணி சுவாப்பன பதார்த்தவத்து. சொப்பனத்துல நாம பல பதார்த்தங்களை பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கானா? இல்ல, ஜீவன் கிடையாது. பொதுவா பாருங்க, என் சொப்பனத்துல பல பேர் வரா வச்சுக்கோங்களேன். அந்த பல பேருக்கும் ஜீவன் ஆத்மா இருக்கான்னு? ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குற மறுநாள் காத்தால எல்லாம் காணாமல் போயிடுறா. அவர்களை நான் சொப்பனத்தில் கண்டேன்றது அவளுக்கு தெரிய போகிறதாண்ணா? நான் ஒருத்தரை சொப்பனத்தில் பார்க்கிறேன், அவர்களுடைய சொப்பனத்தில் நான் வந்திருக்க போறேன்னா அவளுக்கு தெரிய போகிறதா விஷயம்? என்னுடைய அவருடைய சொப்பனத்திலே நேற்று நான் வந்தேன் அப்படின்னு அவருக்கு தெரிய போகிறதாண்ணா? இல்லையே. நிர்ஜீவானி இத்தராணி சரீராணி. அது மாதிரி நான் ரோட்டில் போகிறேன், இப்போ எங்கள் அம்மா வரா, எங்கள் அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன். நான் மட்டும்தான் ஜீவனுடன் இருக்கக்கூடியதான சரீரம். ஒரே ஒரு ஜீவாத்மா மட்டும்தான் இருக்கு, ஒரு சரீரத்தில் தான் இருக்கு. ஏகேவ ஜீவஹா நிர்ஜீவானி இதராணி சரீராணி. இப்போ எதிர இருக்கக்கூடிய எங்க அம்மாவுடைய சரீரம் இருக்கே, அது நிர்ஜீவம். நான் இருப்பதாக உணர்ந்து அவளிடத்துல பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் வியாவகாரிக சத்தியம். அவ மூணு ஒத்துக்கிறா, மூன்று விதமான சத்தியங்களை ஒத்துக்கிறா. வியாவகாரிக சத்தியம், பிராத்திபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். இப்போ நான் பாடம் நடத்தின்னு இருக்கேன், இந்த பாடத்தை நீங்க எல்லாரும் கேட்டுன்னு இருக்கீள். இதுக்கு பேர் வியாவகாரிக சத்தியம். விவகாரத்தில் இருக்கிறா போல உங்களுக்கு தோன்றது. நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன், நீங்க கேட்டுன்னு இருக்கீள். இது பொய், இது உண்மை கிடையாது. இது எப்படி ஏற்படுறது? வேதார்த்த சங்கரத்தில் பாஷ்யக்கார் சொல்றார், இந்த மித்யா ஞானம் எப்படி ஏற்படுறது? மித்யா சாஸ்திரத்தினால ஏற்படுறது. ஆச்சாரியனும் மித்யா, ஆச்சாரியனுடைய உபதேசமும் மித்யா, சாஸ்திரம் மித்யா, சாஸ்திரஜன்ய ஞானமும் மித்யா. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? மித்யா சாஸ்திரத்தினாலே ஏற்பட்டது அப்படின்னு தெளிவா சொல்றார். அப்போ எப்படி நான் உணரணும்? எனக்கு எதிரில் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் இருப்பதாக தோன்றினால், நான் விவகாரத்துக்கு உகந்ததாக தோன்றினால் அது வியாவகாரிக சத்தியம். அந்த சமயத்தில் மட்டும் இருக்கும். அது பிராத்திபாசிகம். இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றினால் அது பிராத்திபாசிகம். எதுவுமே இல்லை, ஆனால் இருப்பதாக நினைச்சுக்கிறேன், அது பிராத்திபாசிகம். எல்லாம் பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, அது பாரமார்த்திகம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இது பாரமார்த்திக ஞானம். இப்படி மூன்று விஷயங்களை அவ ஏத்துக்கிறா. இது அத்வைதத்தினுடைய ஒரு சாரம். இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த கிரந்தத்தை நாளைக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுடுறேன். திங்கக்கிழமை கார்த்தால நாம் அந்த கிரந்தத்தை வாசிக்கும் பொழுது அத்வைத சித்தாந்தத்தை கிரந்த பிரகாரம் வாசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப சின்ன புஸ்தகம். பார்க்கலாம், நம்ம எதெல்லாம் விலாவரியா பார்க்க முடியுமோ அதெல்லாம் ரொம்ப விலாவரியா பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் அந்த பாரமார்த்திக ஞானம் மட்டும் திருப்பி சொல்லுங்களேன், அது புரியல. பாரமார்த்திகம் அப்படின்னா எப்பொழுதுமே நிலையாக இருப்பதுன்னு அர்த்தம். பிரம்ம ம். சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜெகத்து மித்யை அப்படின்னு ஞானம் வருதோ இல்லையா, அதுதான் எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியதான ஞானம். அதுதான் பாரமார்த்திகம். புரியுது. புரியலையா? புரியுது. பிரம்மம் மற்றும் சத்தியம்னு எப்பவும் நிலையா இருக்கு, ஆமா, மாறாதது. எனக்கு இப்ப நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். நான் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னா நீங்க இவ்வளவு நேரம் கேட்ட பாடங்கள்லாம் வேஸ்டா போயிடும். நானும் மித்யா, ஆச்சாரியன் மித்ய, ஆச்சாரியனால உபதேசிக்கப்பட்டது மித்ய அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்டா போயிடும். எது ம். சத்தியம்? பாரமார்த்திக ஞானம், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். ம். இது நம்ம ஆதிசங்கரரே சொல்ல முடியும், பிரம்மமேவ சத்தியம். சொல்ல முடியும். ஆதிசங்கரே சாட்சித்தான் எல்லாம். ஆதிசங்கரரே சொல்றாரு அந்த மாதிரின்னு. ஆதிசங்கரர் அவருடைய சித்தாந்தம்னு அவ சொல்றா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா,
அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்ற சூத்திரத்துக்கு நிர்குணவாதத்தை காண்பிச்சுட்டு ஜென்மாத்தியஸ்ய எதகாலேருந்து ஆரம்பிச்சு அவர் சகுணவாதத்தை தான் காமிச்சிருக்கார். சகுண பிரம்ம உபாசனம் நிர்குண பிரம்ம உபாசனம்னு சொல்லி அந்த சகுண பிரம்ம உபாசனத்தை தள்ளிட்டு நிர்குண பிரம்ம உபாசனத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபச்சேத நியாயத்தை கொண்டு. ஓ அபச்சேத நியாயத்தின் மூலமாக முன்பு இருக்கக்கூடிய விஷயங்களை தள்ளிட்டு பின்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடியே சுவாமி, அடையன். இது பௌத்தத்துக்கு ஈக்குவலா இருக்கா இந்த? அதனாலதான் பிரச்சன்ன பௌத்தன்னு சொல்றோம். பௌத்தத்துக்கு ஈக்குவலா இருக்குதானே. பல இடங்கள்ல பௌத்தனோட அத்வைதிகள் சாங்கராத்வைதிகள் சம்பந்தப்பட்டு தான் வருவா. ம். அடி. இல்ல அப்போ நிர்குண சுவாமி பிரம்மத்தை அடைய சகுண பிரம்மத்தை ஒத்துக்கிறா உபாசனம் உபாசிக்கணும். பண்ணி தான் ஆகணும். நல்ல கேள்வி. சகுண பிரம்ம உபாசனம் இருந்தால்தான் நிர்குண பிரம்ம நிர்குண உபாசனம் வரும். பிரம்மத்தை அடைய முடியும் இல்லைன்னா இல்லையா? நிர்குண பிரம்ம உபாசனம் வராது. நேரடியாக அதாவது படிக்கட்டு இருக்கு இல்லையா, ரெண்டாவது படிக்கட்டுல ஏறின உடனே முதல் படிக்கட்டை உடைச்சிடணும். நீங்க மூணாவது படிக்கட்டு ஏறின உடனே ரெண்டாவது படிக்கட்டை உடைச்சிடணும். இப்படி 15 படிக்கட்டு ஏறிட்டீங்கன்னா 14 படிக்கட்டை உடைச்சிட்டா என்ன இருக்கு? 15வது அந்த ஃப்ளோர் மட்டும், அந்த இடம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் பாரமார்த்திகம். நிர்குணம் அதுதான் தள்ளிடுறாளே. எல்லாத்தையும் தள்ளிவிடுறான். அடியே சுவாமி கர்மகாண்டத்தையும் ஒத்துக்கிறோம், கர்மகாண்டத்தையும் ஒத்துக்கிறோம், உபனிஷத் பாகத்தையும் ஒத்துக்கிறோம், சகுண பிரம்மத்தையும் ஒத்துக்கிறோம், நிர்குண பிரம்மத்தையும் ஒத்துக்கிறோம். எப்போ நிர்குண பிரம்மத்தை ஒத்துக்கிறனோ அப்போ இது எல்லாம் தள்ளியாச்சு. ஆமா, ஆனா அது பிரகிருத்திலேயே இருக்கா இல்லையா? அப்படி ஒத்துண்ட பிரகிருத்திலே இருக்குன்னு தான் சொல்றா. ஏன் இருக்காது? நான் இப்போ ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு போறேன், வாசல்ல உற்சவரை சேவிக்கிறேன், உற்சவரை சேவிச்சுட்டு உள்ள போய் 500 ரூபா டிக்கெட் வாங்கி மூலவரை சேவிக்கிறேன். ஆச்சரியமான சேவை. உற்சவருடைய சேவை மறந்து போச்சு எனக்கு. அந்த மாதிரி இருக்கு மூலவருடைய சேவை. அப்ப பாருங்களேன், பிரகிருத்திலே சுவாமி இருக்கு. சொல்லுங்க ஒடியன். ஆமா. இது வேதாந்த தீபத்துக்கும் முமுட்சு இது மும்மத சாரத்துக்கு என்ன சிமிலாரிட்டி இல்லைன்னா என்ன டிஃபரன்ஸ்? அடியன், வேதாந்த தீபம் பாஷ்யக்காரருடைய கிரந்தம், சரி, பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம். கரெக்ட். இந்த மும்மத்த சாரம் அப்படின்றது இப்ப வந்த கிரந்தம், மதத்திரயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப வந்த கிரந்தம். இது யார் பண்றது? இது பெருக்கரண சக்கரவர்த்தியாரிய மகாதேசிகன் எழுந்தருளி இருந்தார். அவர் பண்ண கிரந்தம். அவர் ஓகே ஓகே 3 மதங்களை பத்தியும் சாரமான விஷயங்களை எழுதியிருக்கார். சரி சரி. இது ஜெனரல், இது இது சூத்திரம் மாதிரி ஜெனரல், இது போகாது, ஆனா வைஷ்ணவிச ஜெனரல். டிபார்ட்மெண்ட். இது நம்மளுடைய சம்பிரதாய சுரக்ஷா கிடையாது. சரி 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 சரி. மும்மதசாரம்